ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி. இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். கேக் ஐசிங் சம்மந்தமான வீடியோ. பட்டர் க்ரீம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி போடுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். வேலண்டைன்ஸ் டே வந்ததால் நான் ஹார்ட் ஷேப் கீறி எடுத்துருக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஐசிங் போட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கேக்குக்குன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். டிசைன்ஸ் கீறித்தான் எடுக்கணும் இல்லை, பிரிண்ட் பண்ணியும் எடுக்கலாம். நான் பிரிண்ட் பண்ணி எடுக்காமல் நான் கையால் கீறி எடுத்தேன்னா டிசைன் பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் பேப்பர் வேணும். ஆயில் பேப்பர் எடுத்து அந்த டிசைன் பேப்பருக்கு மேலே வச்சு நல்லா அமர்த்தி நாலு பக்கமும் ஏதாவது ஒரு டேப்பாலேயோ அல்லது கம்மாலேயோ அதை இறங்காமல் அந்த பேப்பரை ஒட்ட வேணும். இந்த டிசைன் ஆயில் பேப்பருக்கு மேலே நல்ல கிளியராக தெரிய வேணும். அப்போ தான் ஐசிங் அதுக்கு மேலே போடலாம் ஈஸியாக. எப்போவுமே ஒரு டிசைன் போட போகிறோம்னா கட்டாயம் அவுட்லைன் கருப்பால் கொடுத்தே ஆகணும். கொடுத்தோம்னா தான் அதோட வடிவு அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். அவுட்லைன் கொடுக்காம நாங்கள் செய்தால் அவ்வளவு பெருசாக அந்த டிசைன் வடிவு இருக்காது. முதல் அவுட்லைனு தான் கொடுத்து முடிக்கணும். அந்த கருப்பால் முதல் என்ன டிசைன் போட போகிறோமோ அந்த டிசைனுக்குரிய கலர்களை பிளான் பண்ண வேணும். பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலரை குழைச்சி வச்சு கொண்டு போட வலிக்கிற வேணும். நான் அவுட்லைன் கொடுத்து முடிஞ்சது. பிங்க் கலரால் அந்த இதயத்துக்குள்ளே போடுவேன். ஐசிங் போடைக்குள்ளே கொஞ்சம் கூட இடைவெளி இருக்காமல் போட வேணும். இது போடுறது நீட்டாக போடணும் அப்படி இல்லை, இடைவெளி இல்லாமல் அதை மூடி போட்டாலே சரி. ஒரு ப்ரஷ் எடுத்து நாங்கள் போட்ட ஐசிங்குக்கு மேலே அதை ஷேப் பண்ணினோம்னா ஏதாவது இடைவெளி இருந்தாலும் அது ஷேப் ஆகும். அதுக்காக தான் நான் ப்ரஷ்ஷால் ஷேப் பண்ணுறேன். இனி அந்த இலையெல்லாம் பச்சையால் போட போகிறேன். இது சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமான கேக் டிசைனுகள் செய்கிறதுக்கு ஈஸி. கலோகிட்டி டிசைன், மற்றது மினியோ, மிக்கி மவுஸ், அப்படி அந்த டிசைனுகள் போடுறது ஈஸியாக இருக்கும். அதோட கேக் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். எல்லாத்துக்குமே அவுட்லைன் கருப்பால் கொடுத்தா தான் அது நல்ல வடிவாக இருக்கும். நான் ஏற்கனவே 2-3 டிசைன் இந்த பட்டர் க்ரீம் ட்ரான்ஸ்ஃபர் செய்துட்டேன். அதால் உங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கட்டும் நான் செய்து காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் கேக் செய்கிற வைக்க இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிறகு செய்ய அது நார்மலுக்கு வந்துடும்.
இதையும் ப்ரஷ்ஷால் ஷேப் பண்ணுறேன், அந்த இடைவெளிகள் இல்லாமல் இருக்க வேணுமெண்டு. எல்லா கலர் ஐசிங்கும் போட்டு முடிச்சாச்சு. இனி இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். இப்படி ஒரு தட்டில் வச்செடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். இதை நார்மல் ஃப்ரிட்ஜில் 1.5 மணி நேரம் வச்செடுக்க வேணும். இது ஃப்ரிட்ஜில் வச்செடுத்துட்டேன். நான் கேக் செய்யாததால் இதை நான் போட்டு அந்த டிசைன் எப்படி என்று எடுத்து காட்ட முடியல. அதால் நான் ஏற்கனவே செய்த க்ரீம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வீடியோவை இதோட சேர்த்துருக்குறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்செடுக்க அது கையில் ஒட்டுப்படாது, நல்லா உறைஞ்சி கட்டியாக இருக்கும். அது அப்படியே அந்த பேப்பரோட மெட்ட பக்கத்தை கேக்குக்கு மேலே திருப்பி இதில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். வச்சுட்டு மெதுவாக அந்த ஆயில் பேப்பர் எடுக்க நாங்கள் போட்ட டிசைன் அப்படியே வரும். அவ்வளோ வடிவாக இருக்கும் பார்க்க. அதோட எல்லாருக்கும் ஒரு டிப் சொல்ல போகிறேன். ஐசிங் பூ செய்து 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கேக்குக்கு மேலே வைக்கக்குள்ளே பூ நீட்டாக இருக்கும். ஐசிங் பூவை செய்து உடனே கத்திரிக்கோலால் எடுத்து வைக்கக்குள்ளே க்ளீனாக அந்த பூவை விடாது, எல்லாருக்கும் வராது. அப்படி கஷ்டமானவே பூவை செய்து ஃப்ரிட்ஜில் வச்செடுத்து வச்சா நல்ல க்ளீன் ஒர்க்காக இருக்கும். நீங்களும் எல்லாரும் இந்த கேக் ட்ரான்ஸ்ஃபர் செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி.